பாமக தலைவர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணு, நீ பண்ணு. சமீபத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மகள்வழி பேரனான முகுந்தனை இளைஞரணி செயலாளராக ராமதாஸ் அறிவித்ததிலிருந்தே ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலுக்கான ஆரம்ப புள்ளி. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறிய அன்புமணி பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கியிருப்பதாக தன்னை காண வருவோருக்கு புதிய முகவரியை கூறி சென்றது அதுவரை இளைமறை காயாக இருந்த தந்தை மகன் மோதலை பகிரங்கமாக்கியது. அதன் பிறகு தானே கட்சித் தலைவர் அன்புமணி செயல் தலைவரே என ராமதாஸ் பிரஸ் மீட் வைத்து அறிவித்தது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனையடுத்து சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான பணிகளை அன்புமணி தனித்து கவனித்து வந்த நிலையில் பல கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மாநாட்டு மைதானத்தில் அன்புமணியின் புகைப்படத்தோடு ராமதாஸின் புகைப்படமும் சேர்க்கப்பட்டது. இதனால் மோதல் முற்று பெற்றுவிட்டது என்றே அக்கட்சியினர் நம்பியிருந்த நிலையில் மாநாட்டு மேடையில் ராமதாசும் அன்புமணியும் பாராமுகமாகவே இருந்தது மோதல் இன்னும் நீடிப்பதையே வெளிப்படையாக காட்டியது. அது மட்டுமின்றி பேரன் முகுந்தனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி வழங்குவதில் ராமதாஸ் உறுதியாக இருக்கும் அதே நேரம் முகுந்தனுக்கு கட்சி பதவி அளிக்கக்கூடாது என்ற அன்புமணியின் நிலைப்பாட்டில் எம்மியளவும் மாற்றம் ஏற்படவில்லை என்பதே மாநாட்டு மேடையில் முகுந்தனுக்கு இருக்கை அளிக்கப்படாததே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பது போல இருந்தது. இந்த நிலையில்தான் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற 216 நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் கௌரவ தலைவர் GK மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உட்பட 11 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்றனர். ராமதாஸ் தலைமையிலான கூட்டத்தை அக்கட்சியின் செயல் தலைவரான அன்புமணியும் அவரது ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துள்ளது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், சிங்கத்தின் கால்கள் பழுதடையவில்லை, சீற்றமும் குறையவில்லை என கூறியது பாமகவில் ராமதாஸின் கம்பேக்கை உறுதி செய்வது போல இருந்தது. அது மட்டுமின்றி பாமக படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெற்றி பெறும் வித்தைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கியதாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை பாமக கூட்டணி வைத்தே சந்திக்கும் என கூறியதும் வரும் தேர்தலை பாமக ராமதாஸ் தலைமையிலேயே எதிர்கொள்ளும் என்பதையும் காட்டுவது போல் இருந்தது. அவரை திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் அழுகுபடவே இல்லை, கூட்டணி தான். அதாவது தனியார் என்னாலும் 50 தொகுதிகளே 40 தொகுதி குறைந்து 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார் என்னாலும். அப்போ கூட்டணி அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்போ கூட்டணி தான். இதில் மிக முக்கியமாக இது தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் என்பதையும் தாண்டி மாமனார் ராமதாசுக்கும் மருமகள் சௌமியா அன்புமணிக்கும் இடையே நடக்கும் போர் என்றே சொல்லப்படுகிறது. அதாவது கட்சிக்குள் அன்புமணியின் தனிப்பட்ட ஆதிக்கம் இருப்பதை ராமதாஸ் விரும்பவில்லை என கூறப்படும் நிலையில் அதுவே பேரன் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக்க ராமதாஸ் துடிப்பதன் பின்னணி என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு மத்தியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளராக சௌமியா களமிறக்கப்பட்டதும் அம்மாவுக்காக இரு மகள்களே வீதியில் இறங்கி பிரச்சாரம் செய்ததும் என ராமதாஸின் உச்சபட்ச கோபத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ராமதாஸ் தலைமையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் 11 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் அன்புமணியின் அறிவுறுத்தலின் பேரிலேயே மற்ற மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் கசிகிறது. இதனால் என்னதான் ராமதாஸ் தலைமையில் கூட்டம் நடந்தாலும் பாமகவில் அன்புமணியின் கையே ஓங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.